ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஊடகத்திலே பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இது ஜெப நாள். எனவே இந்த நாளிலே ஜெபத்தை குறித்த ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இன்றைக்கு பொதுவாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு சரியான புரிந்துகொள்ளில் இல்லாமல் ஏதோ ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஜெபக்கூடியவர்களோட பாருங்களேன், ஜெபிப்போம் என்று சொன்ன ஒரு தெளிவற்ற ஜெபம், ஒரு கருத்தில்லாத ஜெபம், ஏதோ ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு எனக்கு நல்ல உதாரணம் ஆண்டவர் இயேசு. இந்த வேத புஸ்தகத்துல அவர் பல இடங்களில் ஜெபித்ததாய் வேதம் சொல்லுகிறது. ஏன் ஜெபித்தார், எப்போது ஜெபித்தார், எதற்காக ஜெபித்தார்? திரும்ப சொல்லுகிறேன், ஏன் ஜெபித்தார், எதற்காக ஜெபித்தார், எப்பொழுது ஜெபித்தார்? இந்த வேதம் முழுவதும் பல அவருடைய ஜெபங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு லூக்கா சுவிசேஷத்திலிருந்து ஒரு 5 விதமான ஜெபங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். வேதம் இருக்குமானால் என்னோடு சொல்ல நீங்கள் லூக்கா 3:21 அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில். அந்த ஒரு வார்த்தை எங்களோட விரும்புகிறேன். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள், இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார், இயேசு ஜெபம் பண்ணுகையில். சற்று கருத்தாய் கேட்க வேண்டும். எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள், ஆனால் எல்லாரும் ஜெபித்தார்களா என்பது கேள்வி. ஞானஸ்நானம் எடுத்த பல பேர் ஜெபம் பண்றதே இல்லை. எதுவும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, வேதம் வாசிக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த வசனத்திலும் படிக்கிறேன், எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார், அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. திரும்ப சொல்லுவேன், அதாவது எதற்காக ஜெபித்தார்கள் சொல்லப்படவில்லை, ஆனால் ஜெபத்தினுடைய பலனை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஜெபித்தார் தெரியாது, எழுதப்படவில்லை. ஆனால் எதற்காக ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, வானம் திறக்கப்பட. இரண்டாவது அடுத்த வசனம் 22ஆம் வசனம், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர்கள் இறங்கினார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி. நிறைய சொல்றதுக்கு நம்பர் 1, ஏன் ஜெபித்தார்? வானம் திறக்கப்பட ஜெபித்தார். உங்க வாழ்க்கையில பல நேரங்களில எத்தனையோ காலம் அடைபட்டிருக்கிறது. திருமண வாழ்க்கை, ஆசீர்வாதம், சுகம், சௌக்கியம் இதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடைக்கப்பட்ட இந்த இவர்கள் திறக்கப்பட வேண்டுமானால் ஜெபம் முக்கியம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அடைக்கப்பட்ட வாசல், அடைக்கப்பட்ட கர்ப்பம், அடைக்கப்பட்ட பொருளாதாரம், அடைக்கப்பட்ட ஆரோக்கியம், அடைக்கப்பட்ட உங்கள் நிம்மதி, இதெல்லாம் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிறதோ நாளில ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபி, வானம் திறக்கப்படும். வானம் மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கையில ஊட்டப்பட்ட கதவுகள் இதெல்லாம் அடைப்பட்டிருந்ததோ, ஒரு குடும்பத்தோட ரட்சிப்பு, பிள்ளையின் ரட்சிப்பு, ஒரு கணவன ரட்சிப்பு, இந்த நாளில இந்த செய்தி கேட்கும் போது அதை திறக்கப்படும். எனவே தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படும். உங்களுடைய கருத்து என்னவென்றால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பங்களை சார்ந்து கொள்ளும். நிறைய பேருக்கு ஜெபமே பாடுறதில்லை. ஒரு சுருக்கமான ஜெபம், எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம், வெளியே நைட் படுக்கும் ஒரு 5 நிமிஷம். இல்ல அன்பானவர்களே, கருத்தான ஜெபம் கருத்தான பதிலை கொண்டு வரும். உங்கள் கருத்தான ஜெபம் மூடப்பட்ட, அடைக்கப்பட்ட, திறக்கப்பட முடியாத, சாத்தியமில்லாதவைகளை சாத்தியமாக்கும். வேதம் சொல்கிறது, வானம் திறந்தது. அடுத்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்படியானால் தேவ சத்தத்தை கேட்க வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும். இங்க சொல்ல விரும்புகிறேன், ஜெபிக்கிறவனுக்கு தான் தேவ சத்தம் கேட்கும். நீங்க ஆலயத்துல எல்லாரும் வராங்க, ஆனா எல்லாம் தேவ சத்தம் கேட்கிறாங்கன்னு தெரியாது. எத்தனையோ சபைகள்ல 5000 பேர், 10,000 பேர், 20,000 பேர், ஆனா எல்லாம் தேவ சத்தம் கேட்கிறாங்களா? அனைவரும் கேட்டிருக்கிறேன். நீங்க உங்க பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார், சூப்பரா பேசினார், என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியாது. ஏன் தெரியுமா? ஜெபிக்கிற மனிதனுக்கு தான் தேவ சத்தம் கேட்கும். தேவ சத்தம் கேட்கறது இல்லை. சும்மா உட்கார்றாங்க, எழுந்து வராங்க.
இவரை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை பார்க்கும்போது நீங்க தூங்கலாம். இதை பார்க்கும்போது கண்கள் சொருகி போகும். இந்த ஊடகத்துல நாங்கள் பேசுகிறோம். ஏறக்குறைய நாங்கள் இந்த ஆன்லைன்ல பேசும்போது 800 பேர் பார்க்கறாங்க. அந்த யூடியூப் சொல்லுது 800 பேர் பார்க்கறாங்க. முடிக்கும் போது 80 பேர் தான் முடிக்கிறாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. அப்படியானால் தேவ சத்தம் கேட்க வேண்டுமானால் ஜெபிக்கிற மனிதருக்கு தான் தேவ சத்தம் கேட்கும். இப்படி வேணா பேசுவார். ஊழியம் மூலமாய் பேசுவார், வார்த்தை மூலமாய் பேசுவார், உடைய உணர்வுகள் மூலமாய் பேசுவார். எப்படியா தேவன் பேசுவார்? இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவ சத்தம் கேட்பது. வசனம் சொல்லுகிறது, அவர் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்ன சொன்னதாம், என் நேசகுமாரன் நான் பிரியமா இருக்கிறேன். அப்படியானால் முதல் குறிப்பு, ஏன் ஜெபிக்க வேண்டும்? வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட வேண்டுமானால் ஜெபியுங்கள். இரண்டாவது, தேவ சத்தத்தை கேட்க வேண்டுமானால் ஜெபியுங்கள். நிறைய பேர் ஆளுது வராங்களே, அதை எழுந்திக்க வேண்டியது, ஏதோ குளிக்க வேண்டியது, நேரம் உட்கார வேண்டியது. ஒரு ஜபம் இல்லை, அந்த நான் போறேன், என்னோடு பேசுங்க, என்னோட இடைபடுங்க, என்னோட வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாங்க. அந்த ஜபமே இல்லை. ஏதோ வந்து உட்கார வேண்டியது, ஒரு புசம் கேட்க வேண்டியது, அங்க எழுந்து போக வேண்டியது. திரும்ப சொல்லுகிறேன், தேவன் எல்லாரோடும் பேச மாட்டார். God never speak to everybody. No. அவன் யாரோடு பேசுவார்? எவனொருவன் தேவனோடு பேசுகிறானோ அவனோடு தான் தேவன் பேசுவார். ஜெபம் என்பதுதான், நான் அவரோடு பேசினால் என்னோட பேசுவார். இந்த ஜெபம் எப்படி தெரியுமா? உட்கார்ந்து 4 வார்த்தை மடமடன் சொல்லி வாய்ப்பாடு மாறி அதே வார்த்தை, அதே சொற்றொடர், அதே பல்லவி, அதே கோரஸ், ஆமென். ஒரு சத்தம் கேட்காது. வேற உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, பி சைலண்ட், பி குவயட். உடைய பாத்துல அமர்ந்திருங்கள், தேவனோடு பேசுவாங்க. என்னோட அனுபவம். ஜெபிக்கிறேன், ஜெபித்து முடித்த பிறகு அமர்ந்திருக்கிறேன். ஆனா சோதனையான நேரம் அது. ஜெபித்து முடித்த அமைதியான தூக்கம் வந்துடும். நேரத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி, அன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் யாரை சந்திக்க வேண்டும், அன்றைக்கு என்னுடைய வேலை என்ன மறந்து போயிருக்கும். சொல்லுவார், இது என்னுடைய வேலை, இதை செய், அதை செய், அதை செய். ஏனென்றால் ஜபத்தில தேவ சத்தத்தை கேட்கலாம். தேவ சத்தம் மட்டுமல்ல, ஜெபிக்கிற மனிதனுக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார். நிறைய பேர் தேவ சித்தமே தெரியல. ரொம்ப வேடிக்கை என்னன்னா, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள இங்கெங்கேயோ போறாங்க. அந்த அவரிடத்துல, இவரிடத்துல. திரும்ப சொல்லுவேன், அன்பான பிள்ளைகளே, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு எங்கேயும் போக வேண்டாம். இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க, அவர் நோக்கி பாருங்க. God will reveal his will. அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். நிறைய பேருக்கு புரியல. இன்னைக்கு அந்த அம்மாவை கூப்பிடலாம், இந்த அம்மாவை கூப்பிடலாம், அந்த ஐயாவை கூப்பிடுங்க, இந்த ஐயா, எல்லாருமே ராங் டைரக்ஷன் கொடுப்பாங்க. என்னோட அனுபவம் ஆரம்ப நாட்களில் எனக்கு அந்த தெளிவு இல்லை. அந்த தெளிவு இல்லாத போது ஜெபிக்க தெளிவு இல்லை. அதனாலதான் அவர் ஜெபம் பண்ணுவார், அவர்கிட்ட போய் இதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அவர் இன்னொன்னு சொல்லுவார், அதை செய் மகனே, அந்த கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை பாரு, அந்த மாப்பிள்ளையை பாரு. அது தப்பித்துக் கொள்ள வழி. வேறு சமூகத்தை காத்துருங்க. God will not mistake. ஒரு நாளும் உங்களை திசை கேட்டு போக விட மாட்டார். எனவே இந்த வசனத்துல இயேசு ஜெபித்தார். அவருக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிதாவினுடைய செல்லக்குமாரன் தேவன். ஆனால் தேவ சத்தம் கேட்க அவர் ஜெபித்தாராம். வானம் திறக்கப்பட ஜெபித்தார். இரண்டாவது குறிப்பு, லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு ஜெபித்த இரண்டாவது ஜெப நேரம். அடுத்த வார்த்தை, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நாமும் ஜெபம் பண்றோம், நம்முடைய தேவைக்காக, குடும்பத்துக்காக, வாய்ப்புகளுக்காக, வசதிகளுக்காக, உயர்வுகளுக்காக. இவ எதுக்காக ஜெபம் பண்ணல? இவரை படிக்கிறேன். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபித்தார். அவருக்காக அல்ல. அடுத்த வார்த்தை ஏன் தெரியுமா? அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது. 3ஆம் வசனத்துடைய 3வது வரி, தெரிந்து கொள்ளும்படியாய். நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், அன்பானவர்களே கவனிய, தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், as a pastor I know what I can do. படிக்கிறேன், தெரிந்து கொண்டு. அப்படியானால் ஒன்றை சூஸ் பண்றதுனால ஜெபம் பண்ணுங்க. ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு ஊழியம்,
ஏதோ ஒரு காரியம். Pray before you choose the job. ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்க. நிறைய பேருக்கு பாருங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கத்தை பிடிக்கணும். ஒரு நல்ல வேலை தான் இது. அமைதியான வேலை, நிம்மதியான வேலை, ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம் அந்த வேலையில. ஆனா சம்பளம் குறைவு. ஆனா அதை விட்டுட்டு அதை விட ஒரு 1000 2000 அதிகம், நிம்மதி போய், சமாதானம் போய், அங்கே ரட்சிப்பு போய், எல்லாமே போய் கடைசியில் ஊட்டம் எல்லாம் ஆயிடுது. திரும்ப சொல்லுகிறேன், வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல, தடைகள் எல்லாம் பிசாசு அல்ல. நீங்க நினைக்கிறோம் நல்ல வேலை, நல்ல வாய்ப்பு, நல்ல இல்லைங்க. லோத்து 2 பேருக்குமே ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. லோத்து நீர்வளம் பொருந்தின சோதோம் குமாராவை தெரிந்து கொண்டான். அவன் நினைச்சான் சூப்பரான இடம். எதுவும் சொல்லுகிறது, நீர்வளம் பொருந்திருக்க கண்டான். ஆபிரகாமும் பார்த்தான். ஆனா அவர் தெரியும் இது ஒரு நாள் அழிக்கப்படும். சோதோம் குமாரா நல்லா தெரியும் இது அழிக்கப்படும். நிறைய பேர் புரியல. அதாவது அந்த தவறான ஒரு தெரிந்து கொள்ளுதல். அந்த வார்த்தை படிக்கிறேன், 12 பேரை தெரிந்து கொள்ளும்படி. லோத்து நீர்வளம் பொருந்தின இடத்தை தெரிந்து கொண்டான். முடிவு என்ன? லாஸ்ட் எவ்ரிதிங். மனைவி இழந்தான், பிள்ளைகள் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து போனான். இதை கேட்டுக்கொண்டு அன்பதே பிள்ளையே, பிஃபோர் யூ மேக் எ சாய்ஸ், திருமணமா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வீடா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ப்ரே பிஃபோர் யூ மேக் எ டிசிஷன். இன்னைக்கு நிறைய பேரு ஜெபம் பண்றதே கிடையாது. ஏதோ ஒரு தீர்மானம், அங்க போலாம் இங்க போலாம். இந்த ஊழியர் நான் பார்த்துட்டு நிறைய அழைப்பு உண்டு. அங்க அழைப்பு, இங்க அழைப்பு, பல இடங்கள் அழைப்பு. நிம்மதி போயிடும், சமாதானம் போயிடும். எத்தனையோ தேசங்களிலிருந்து அங்கு தங்கி ஊழியம் செய்யறான ஒரு வாய்ப்பு தமிழ் சபைகளில, ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும். அது என்னுடைய சாய்ஸ் அல்ல. அது அங்கே எப்போது இருந்த வாழ்க்கை ஒன்று எல்லாம் போயிருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், மேக் யுவர் டிசிஷன் பிஃபோர் யூ ப்ரே. ஜெபிப்பதற்கு முன்பு, அதாவது திருந்துவதற்கு முன்பாக உங்க ஜபத்தை பயன்படுத்துங்க. ப்ரே பிஃபோர் யூ மேக் த டிசிஷன். ஜெபம் பண்ணுங்க. தேவன் ஒரு நாளும் உங்களை தவறான பாதையில கொண்டு போக மாட்டார். ஈவன் ஒரு வீடு மாத்துறது கூட, ஒரு இட மாற்றம், ஒரு வேலை மாற்றம், ஒரு தொழில் மாற்றம், ஊழிய மாற்றம். ப்ரே பிஃபோர் யூ மேக் எ டிசிஷன். ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் வசனம் சொல்லுகிறது, அவர் ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாராம். அப்போ ஒரு தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நேரம் வேணும் தெரியுமா? ராம் முழுவதும். இன்னைக்கு நம்ம எல்லாம் உணர்ச்சிகளின் மத்தியில தான் தெரிந்து கொள்ளுகிறோம். ஐ ஃபீல் இட்ஸ் குட், so I do it. எனக்கு தெரியுது இது நல்லா இருக்குது, I will do it. I can do that. ஆனா அவருடைய விளைவுகள் மோசமா இருக்கும். திரும்ப படிக்கிறேன், மலை மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். அவர் ஞானம் உள்ளவர், அவரே ஞானம், ஞானத்தின் ஊற்று. ஆனா வேறும் சொல்லுகிறது, ஒரு தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ரா முழுவதும். 2வது குறிப்பு, pray before you make a decision. ஒரு தீர்மானத்தை பிறப்பின்பாக கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். கன்சல்ட் வித் யுவர் வைஃப். மனைவியோடு பேசுங்க, கணவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. முடிஞ்சா இந்த ஊழியனோடு பேசுங்க. இன்னைக்கு அப்படிலாம் யாரும் பண்றதே இல்லை. they make their own decision. பையன் அழகா இருக்கிறான், பொண்ணு அழகா இருக்குது, பையன் வசதியா இருக்கிறான், ஒரே பையன். கடைசியில அந்த வாழ்க்கையே அலங்கோலமா போகுது. ப்ரே. திரும்ப சொல்லுகிறேன், ஜெபித்தெடுக்கிற தீர்மானத்தில் தோல்வி இல்லை. ஜெபித்து எடுக்கிற தீர்மானத்துல கவலை இல்லை. ஜெபித்தெடுக்கிற தீர்மானத்தில் மனமுறிவு இல்லை. இந்த எத்தனை குடும்பங்கள் மனமுறிவு. அந்த 1 மணி நேரம், அந்த 1 செகண்ட் சிந்திச்சுக்கலாம். இந்த வாழ்க்கை சரிப்படுமா? இந்த பெண்ணு ஒத்து வருமா? இந்த பையன் ஒத்து வருவானா? இந்த குடும்பம் ஒத்து வருமா? அந்த 1 செகண்ட் சிந்தித்திருந்தால் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், தவறான தெரிந்து கொள்ளுதல் தவறான வாழ்க்கை, சரியான தெரிந்து கொள்ளுதல் சரியான வாழ்க்கை. 3வது ஜெபம், லூக்கா 9:28. அடுத்த சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். திரும்ப சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அது முடிஞ்ச வசனம் சொல்ல விரும்புகிறேன். 27ஆம் வசனம், இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவ ராஜ்யத்தை
காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கருத்தாய் கேளுங்கள். தேவ வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் ஜெபம் அவசியம். If you want to God to fulfill this promise, திரும்ப சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், இந்த வேத முதல் வாக்கு தத்தங்கள், plan of God, promise of God, அவருடைய வாக்கு தத்தம் இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது, தீர்மானம் இருக்கிறது. அது நிறைவேற வேண்டுமானால் உங்கள் ஜெபம் அவசியம். திரும்ப சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே உங்களை சொல்லுகிறேன். சொல்லிட்டு போயிடலாம். அவரு 8 நாளைக்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபம் பண்ணும் போதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அடுத்த வார்த்தை, ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. நீ ஜெபிக்கும் போது உடைய வாழ்க்கை மாறும், சுபாவங்கள் மாறும், எண்ணங்கள் மாறும், உடைய வாழ்க்கையின் பயணங்கள் மாறும், எல்லாமே மாறும். மாறிற்று. அந்த வார்த்தையை நான் கூடிட்டு காட்ட விரும்புகிறேன். மாறிற்று. நீ நிறைய பேருக்கு வாழ்க்கை மாறல, பேச்சு மாறல, செயல் மாறல, சிந்தை மாறல, எதுவுமே மாறல. உடையும் மாறல, உள்ளமும் மாறல. உடையும் மாறல, உள்ளமும் மாறல. உள்ளம் மாறினால உடை மாறும், உள்ள மாறவே இல்லை. அதே ஆடம்பரம், அதே கவர்ச்சி, அதே மேக்கப் மாறவே இல்லை. நம்ம ஜெபமே பண்ணல. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் செபியுங்கள், எது சாத்தியமில்லை சாத்தியமா. வசனம் போட்டிருக்கு, எழுதியிருக்கிறது, அவருடைய முக ரூபம் மாறிற்று. What I want to say, a total change in a total life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான மாற்றம். திரும்ப சொல்லுகிறேன், எல்லாமே மாறும். இதெல்லாம் மாறாது நினைக்கிறதெல்லாம் மாறும். என் கணவன் மாற மாட்டார், என் மனைவி மாற மாட்டார், என் பிள்ளைகள் மாறாது, என் சூழ்நிலை மாறாது, என் வியாதி மாறாது, மாறும். ஜெபம் பண்ணி பாருங்க. When I pray, things will change. வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, அவர் எலியாவோடும் மற்ற 2 பேரோடும் அவர் மகிமையோடு சம்பாஷணை பண்ணினார். அந்த வார்த்தை எடுத்துக்கொள்கிற மகிமையான வாழ்க்கை. When I pray, your life will be glorious. ஜெபம் பண்ணுங்க, ஒரு மகிமையான வாழ்க்கை. எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. நம்ம நினைக்கிறோம், ஏன் ஜெபம் பண்ணோம்? நிறைய பேர் ஜெபம் பண்ண அவசியமே இல்லை. புரியா? தேவை சந்திக்கப்படுது, வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, ஐடி வேலை இருக்குது, நல்ல வசதி இருக்கிறது, தேவையே இல்லை. நோ, நீ ஜெபிங்க, இன்னும் இதை விட மேலான ஒரு நிலைமைக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப். ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையே மாறும். பக்தன் பாடின போல மகிமை மேல் மகிமை அடைந்து ஒரு மறுவும் வாழ்க்கை. சொல்கிறேன், மகிமையோடு காணப்பட்டு. வாழ்க்கை மகிமையா காணப்படணுமா? பணம் தேவையில்லை, அறிவு தேவையில்லை, ஆங்கில புலமை தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கை மகிமையாய் காணப்பட வேண்டுமானால் வசனம் போட்டிருக்குது, தேவன் நிறைவேற்ற போகிறேன். இன்னொன்னு சொல்லுகிற, தேவ திட்டம் வாழ்க்கை நிறைவேற வேண்டுமானால் பிரே. என்னை குறித்து தேவ திட்டம் நினைக்கலாம். அவர் சொல்லிட்டாரு, நிறைவேற்றுவார். இல்ல, அவர் சொன்னாரு, சொல்லிட்டார். மெய்யாகவே மெய்யாகவே உங்களை சொல்லுகிறேன். சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஜெபம் பண்ண போனார். அதனால வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் இந்த ஜெபம் அவசியம். நிறைய பேர் சொல்றாரு, அப்படி சொன்னீரே, இப்படி சொன்னீரே, இப்படி சொன்னீரே. தேவன் சொல்லுவாரு, நான் சொன்னேன், நீ ஜெபம் பண்ணியா? எல்லாரும் பயன்படுத்துற வார்த்தை, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் சொன்னார். அந்த சொன்ன தேவன் நோக்கி நீ பாத்தீங்களா? If you don't pray, the promise of God will not be existing in your life. நீங்கள் ஜெபிக்காவிட்டால் தேவ வார்த்தை வாழ்க்கை நிறைவேறாது. வார்த்தை இருக்கும், இந்த வேத முழுக்க வாக்கு தத்தங்கள் தான், ஆனால் அது பயன்படாது. இப்படி சொன்னா புரியும். ஜனங்கள் உள் வாக்கு தத்தத்தை செயல்படுத்துகிறது. ஜனங்கள் வாக்கு தத்தங்களை செயல்படுத்துகிறது. Your prayer, your realization, the promises of God. தேவ வாக்கு தத்தம் இருக்குது, அது செயல்பட வேண்டுமானால் என் ஜெபம் அவசியம். இயேசுவும் ஜெபித்தார். ஏன் தெரியுமா? மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டுமானால் ஜெபம் தேவை. இந்த வார்த்தை நிறைவேற்றம் உங்களை குறித்த வார்த்தை, உடைய பிள்ளைகளை குறித்து, உடைய குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்ட எந்த ஒரு வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் உங்கள் ஜெபம் அவசியம். யோசித்து பாருங்க, ஆபிரகாம் வாக்கு பண்ணினார்,
ஆனால் அந்த வாக்குத்தத்தை சொந்தம் பாராட்டி நாட்கள் மாறலாம், ஆனால் உங்கள் ஜெபங்கள் நிச்சயமாய் காரியங்களை செயல்படுத்தும். வசனம் சொல்லுகிறது, அந்த 31:32 வசனம் இருக்குது, பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். மகிமை வராது, வரவே வராது. தேவனுடைய அதாவது இன்னொரு பரிணாமம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் இந்த வாழ்க்கை எனக்கு திருப்தி இல்லை, எனக்கே தெரியும் இந்த ஊழியம் திருப்தி இல்லை, என்னுடைய தரம் திருப்தி இல்லை, என்னுடைய பிரசங்கம் திருப்தி இல்லை, என்னுடைய திருச்சபையின் வளர்ச்சி எனக்கு திருப்தி இல்லை. இத்தனை வருஷங்கள் பிரசங்கம் பண்ணாலும் I'm not satisfied what I have. அப்படியானால் நீங்கள் ஜெபிக்கும் போது இன்னொரு பரிணாமத்துக்கு உங்களை கொண்டு போவார். நீங்கள் பார்க்காத மகிமை, கேட்காத மகிமை, அனுபவிக்காத மகிமை, யாருக்கும் செய்யாத ஒரு மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். 4வது குறிப்பு லூக்கா 22:42. அந்த வார்த்தை கிட்சமனிலே அவர் ஜெபித்த வார்த்தை. அவர் முகம் குப்புற கவிழ்ந்து 22:42, பிதாவே சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். சொன்ன எல்லா வார்த்தைகளும் வார்த்தை வரும், ஜெபம் பண்ணினார். கவனியுங்கள், இது பல காரியங்கள் உண்டு. தேவ சித்தம் வாழ்க்கை நிறைவேற வேண்டுமானால் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், தேவ சித்தம் நிறைவேறும். ஜெபியுங்கள், உங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லாமே. அந்த வார்த்தை சொல்லுகிறேன், கவனிங்க. அந்த வார்த்தை இங்க பாருங்க, 43. ஜெபியுங்கள், வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதேவ பிள்ளைகளே, when you pray you will be strengthened by God. திரும்ப சொல்லுவேன், வாழ்வின் விளிம்பு, மரண வியாகுலம், துக்கம், வேதனை, கண்ணீர், don't give up. ஜெபத்தை விட்டுறாதீங்க. திரும்ப சொல்லுகிறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே முடிய போகுது, இனி ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்ல. அந்த நேரங்களில் ஜெபம் பண்ணாங்க, வசனம் போட்டிருக்குது, அந்த நேரத்துல ஒரு தூதன் அவரை பலப்படுத்தினார். வானத்திலிருந்து 43ஆம் வசனம், அன்று அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையே, when you pray God will send the angels. உன் வாழ்க்கையில தேவ தூதரை அனுப்புவார். உங்களுக்கு தெரியாது, நீ யாரையும் நம்புறீங்க, அவர் வருவார், இவர் வருவார், அவர் தாங்குவார், இவர் தாங்குவார், இல்ல. when you pray God will send the angels. ஆரம்பத்தில் சொன்னேன், when you pray God will open the heavens. நீ ஜெபித்தால் வானம் திறக்கப்படும். இங்க சொல்றாரு, நீ ஜெபித்தால் வானத்திலிருந்து ஒரு தூதன், மனித உதவி பெருதா, அவர் செய்வார், இவர் செய்வார், அவர் ஆதரிப்பார், இவர் காப்பாற்றுவார். never. அவங்க உதவி செஞ்சாங்கன்னா இன்னொரு உதவி அதுக்கு தேவை. புரிய நினைக்கிறேன், யாராவது நம்ம உதவி செஞ்சாங்கன்னா அதுக்கு இன்னொரு உதவி தேவை. திரும்பவும் உதவி செய்கிற ஒருவர் நம்மிடத்தை ஒன்று எதிர்பார்ப்பார். அந்த உதவியை செய்யலைன்னா காலம் முழுக்க சொல்லி சொல்லி சாப்பிடுச்சுருவார். நன்றி கேட்டவள், நன்றி கேட்டவன். கவனிங்க, உங்களுக்கு யாராவது உதவி செய்யறாங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்று எதிர்பார்க்கிறாங்க. அந்த உதவி நீங்க செய்யலைன்னா உங்களை கொலை செய்யவும் அவங்க துணிய மாட்டாங்க. கவனிக்க வேண்டும். உங்களுக்கு ஒருத்தர் வழியை வந்து உதவி செய்கிறார், அவர் உங்களிடத்துல வந்து எதிர்பார்ப்பார். அது யாரானாலும், ஆண்களானாலும் பெண்களானாலும், அவர் செய்கிற உதவிக்குள்ளே இதை ஒரு எண்ணம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இவர் எதிர்பார்க்காம உதவி செய்கிறவர். உங்களுடைய தூக்கத்திலும், உங்கள் கண்ணீரிலும், உங்கள் கவலையிலும், உங்கள் வேதனையிலும் வசப்படிங்க. வேர்வை ரத்த துளிகளால் வெளியே வந்தது, வேர்வை ரத்தங்களால் வெளியே வந்தது. அந்த அளவுக்கு மன அழுத்தங்கள். நம்ம நினைக்கிறோம்னா இவ்வளவு வேகத்தை நம்ம ஜெபம் பண்ணணுமா? கஷ்டம். நான் மருத்துவமனையில இருந்தேன், ஒரு 3 மாதம் படுக்க சில இடங்களுக்கு வந்தாங்க. ஜெபிக்கவே முடியாது, ஜெபிக்க வராது, சலிப்பு தான் வரும். ஆனா அப்ப கூட டோன்ட் கிவ் அப். அந்த வருஷம் போடுறது எழுதியிருக்கிறது, அதாவது ரத்தம், வேர்வை ரத்தத்தில் பெருந்துளிகளா. அந்த வேர்வா வருது, அவர் ரத்தமே வேறையா வந்துச்சு. அந்த அளவுக்கு மனம் அவுட் பஸ் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு எல்லாமே வெடித்தது. அந்த நிலையிலும் ஜெபித்தார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பான வேப்பிள்ளையை, இது கடினம், இவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதாவது
ஒரு நம்பிக்கை இருந்தா ஜெபம் பண்ணலாம், நம்பிக்கை இருந்தா ஜெபம் பண்ணலாம், நம்புவதற்கான வாய்ப்புகள் இருந்தா ஜெபம் பண்ணலாம், தடயங்கள் இருந்தா ஜெபிக்கலாம். இது நம்புவதற்கான வாய்ப்புகளே இல்லை. இதை கடைசி கேட்டோம், திரும்ப படிக்கிறேன் அந்த வசனத்தை. வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக, வேர்வை ரத்தத்தின் எடுக்கலாம், ரத்தமே வேறையா வருது. இந்து போன ஒரு வாழ்க்கை. ஜெர்மனி என்ன பிரயோஜனம் இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், விட்டுறாதீங்க. அப்படி நடக்கும் நான் சொல்ற வார்த்தை, அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எதுலாம் சாத்தியம் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜெபித்தார். ஜெபிக்கும் போது கவனிங்க, வாழ்க்கையில தேவதூதன் உங்களை வானத்திலிருந்து ஒரு தூதன் உங்களை பலப்படுத்துவான். அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, God will fulfill his plan. தமிழ் படிக்க கேளுங்க. தேவன் அவருடைய சித்தத்தை வாழ்க்கை நிறைவேற்றுவார். எல்லாம் எதிர்மறையா இருக்கலாம், ஆனா அவர் சித்தம் மட்டும் நடக்கும். எதிரான சித்தம், அது சத்து கொண்டு வருகிற மகளிர் கொண்டு வர எதுவுமே நடக்காது. ஜெபிக்க மறந்தா அவங்க சித்தம் நடக்கும். திரும்ப திரும்ப நீ ஜெபிக்க மறந்தீங்கன்னா மனித சித்தம் நடக்கும். ஜெபிக்க மறந்தீங்கன்னா சொந்தக்கார சித்தம் நடக்கும். ஜெபிக்க மறந்தீங்கன்னா பிசாசன் சித்தம் நடக்கும். பிசாசு சொல்லுவான், பாத்தியா ஜெயிச்சிட்டேன். ஆனா ஜெபிங்க, அவர் சித்தம் நடக்கும். என் சித்தம் நடப்பது எனக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம். When I do my will, I am so happy. நான் விரும்புகிற ஒன்று என்ன நடச்ச சந்தோஷம் தான். ஒரு பிள்ளை வைக்கிறேன், நான் விரும்புகிற ஒன்று எனக்கு கிடைச்ச சந்தோஷம் தான். அதே சொல்லுவாரு, இதுவே உனக்கு தீமையாய் மாறும், அதுவே உனக்கு நரகமாய் மாறும், அது உனக்கு கண்ணீராய் மாறும். நான் விரும்பின ஒன்று எனக்கு கிடைச்சிச்சு. அதே சொல்லுவாரு, நீ ஜெபிச்சு பாரு, அது நன்மை தெரிவிக்கிற கதை சொல்லுவாரு. அதை சொல்லுவார், மகனே இவ்வளவு தீமை இருக்குது, உனக்கு விருப்பம், ஆனா உனக்கு தீமை இருக்குது, அந்த தீமையை ஒரு நாள் வரவழைக்க மாட்டார். வேதம் சொல்கிறது, தீமையை பார்க்காத சுத்த கண்ணர். நான் தீமை அனுபவிப்பதை அவர் விரும்பவே மாட்டார். நான் தீங்கு அனுபவிப்பதை அவருக்கு பிடிக்காது, சகிக்க மாட்டார். ஒரு பையன் ஒரு அப்பா அடிச்சிடுறார், அடிச்சுட்டா 10 நிமிஷம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு. அவருக்கு தெரியுது நம்ம அடிச்சுட்டோம் பாருங்க. அவன் அது இன்னொன்னு இருக்குது, அதுக்கு ஐஸ்கிரீம்காக தப்பு பண்ற பையன்லாம் இருக்கிறான். இப்போ அப்படி இல்லை. ஒரு தகப்பனே தன் பிள்ளை அடிக்கும் துக்கப்படுகிறார் என்று சொன்னால் தேவன் துக்கப்படுத்த விட மாட்டார். வேதனை தான், கண்ணீர் தான், மன அழுத்தங்கள் தான், வாழ்வின் எல்லை தான். விதித்து பாருங்கள், தேவன் அவருடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அது மட்டுமல்ல, வானத்திலிருந்து உங்களுக்கு தூதனை அனுப்புவார். பரத்திலிருந்து பதில் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து உதவி, ஹெல்ப் ஃப்ரம் அபவ். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் 12:27. வாழ்க்கையில் அதாவது பாடுகள் வரும்போது அங்கே வேதத்துல, அதாவது அவர் கொலை செய்யப்பட போகிறார். 12:27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? இந்த வேலை நின்று என் ரட்சியம் என்று சொல்லுவேனா? ஆகிலும் இதற்காக இந்த வேலைக்குள் வந்தேன். இங்க ஜெபம் என்ற வார்த்தை இல்லை, ஆனா ஜெபம் தான் இது. திரும்ப சொல்லுகிறேன், நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, ஜெபம் தானே. பிதாவே என்ன சொல்லுவேன்? மனுஷன் பேசல, பிதாவிட்ட பேசினார். ஜெபம், ஜெபம் என்ற வார்த்தைங்க இல்ல. என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையிலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை ரட்சியம் என்று சொல்லுவேனா? இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். நான் சொல்ல வந்த இந்த வார்த்தை என்னவென்றால், ஜீவனே போனா கூட ஜெபம் பண்ணுங்க, ஜீவன் திரும்ப வந்துடும். திரும்ப சொல்லுகிறேன், இந்த வேலை நின்று ஆண்டவரே என்னை மாத்திருங்க, என்னை விடுதலையாக்கிடுங்க. நான் சொல்ல வந்த குறிப்பு, என் ஆத்துமா கலங்குகிறது. கவனிங்கள், கலங்கும் போது ஜெபியுங்க, கலக்கங்களை மாற்றுவார். கலங்கும் போது ஜெபியுங்கள். வசனம் போட்டு அடுத்த வசனம் 28 ஒரு அழகான வசனம் இருக்குது. அப்பொழுது வானத்தின் சத்தம் உண்டாயிற்றாம், உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஹலோ, நான் சொல்ல வந்த குறிப்பு கவனியுங்கள். கலங்கும் போது, கைவிடப்படும் போது, மனமடிந்து போகும்போது ஜெபம் பண்ணுங்க. சொல்லுவது இயல்பு, சாதாரணம். ஜெபம் பண்ணி பாருங்க. திரும்ப சொல்லுகிறேன், அவனுடைய வார்த்தை 28. தேவன்
உங்களை அந்த சூழ்நிலையில மேம்படுத்துவார். அது ஒரு வேதனையான சூழ்நிலை தான், கண்ணீரான சூழ்நிலை. உலகம் சொல்லியிருக்கோம் இது முடிஞ்சு போச்சு. அந்த சூழ்நிலையை கர்த்தர் மேம்படுத்துவார். என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளை, ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் வேற சொல்லுகிறேன், ஜெபியுங்கள், தேவ சத்தத்தை கேட்பீர்கள். ஜெபியுங்கள், தேவனுடைய வார்த்தையின் வாழ்க்கை நிறைவேறும். ஜெபியுங்கள், சரியான தெரிந்து கொள்ளுதலை நடத்துவார். You will not be misled or misguided. வாழ்க்கையில பண்ண பார்த்திருக்கிறேன், சரியா ஜெபம் பண்ணாம, சரியா அதுக்காக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாம, ஐ மேட் ராங் சாய்ஸ். உடைய விளைவுகளை காலம் முழுக்க இருக்கும். Right prayer will bring right choice. சரியான ஜெபம் சரியான வேலை போடும். கொஞ்சம் கஷ்டம் தான். It cannot be instantly. Spend more time with God. ஒன்னு முறை கேளுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வேலை கரெக்டா, என்னுடைய மாற்றம் சரியானா, இந்த ஊழியம் சரிதானா, இந்த தொழில் சரியானா. பல முறை சொல்லியிருக்கேன் என்னுடைய மக்களுக்கு, இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம். அவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறேன், இந்த தொழில் வேண்டாம், இந்த தொழில் வேணாம், இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம். எல்லாம் போய் நஷ்டமாகி, மனம் வந்து, பிரச்சனை வந்து, கோர்ட் கேஸ் ஆகி பேசுவார். ஜெபம் பண்ணி பாருங்க, ஊழியனுடைய வார்த்தை கேளுங்க, ஆவியானுடைய வார்த்தை கேளுங்க, உங்களுடைய மனசாட்சியை சொல்லும் this is wrong. எல்லாத்துக்கும் பணம் வரும், ஆனா பரலோகம் போக முடியாது. நிறைய பேருக்கு பரலோகத்தை பத்தி தேவையில்லை, பணம் வந்தா போதும். இல்லைங்க, இது இங்கதான் பயன்படும், இது அங்க பயன்படாது. ஆனா தேவ பக்தி இங்கேயும் பயன்படும், அங்கேயும் பயன்படும். 4வது குறிப்பு, உபத்திரவத்தின் காலத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. கடைசியா சொல்கிறேன், அதாவது ஜெபிங்க, தேவ சத்தத்தை வாழ்க்கை நிறைவேற்றுவார். நான் யோவான் சுவிசேஷத்துல சொன்னேன் 12:27, யோவான் சுவிசேஷம் 12:27. கலங்கும் போது ஜெபம் பண்ணுங்க, கலக்கத்தின் மத்தியில ஒரு மகிமையை காண்பீர்கள். தொடர்ந்து செய்தியை கேளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போயிடாதீங்க, கருத்தாய் மறுபடியும் விடாப்படியாய் ஜெபியுங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், கருத்தா ஜெபித்தான், வானம் திறந்தது. இது கடமைக்கான ஜெபம் அல்ல. ஜெபத்துக்கு போறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு ஒரு மனப்பாடமான ஒரு பிரேயர் இல்லை. அதாவது நீண்ட ஜெபம் ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. பண்ணீங்களா, இப்ப நான் படிச்சு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஜெபம் பண்ணினார், வானம் திறந்தது. ஜெபம் பண்ணினார், தேவ சத்தம் கேட்டது. ஜெபம் பண்ணினார், மகிமை வெளிப்பட்டது. நீண்ட ஜெபம் அல்ல, அதுக்கு நீண்ட ஜெபம் பண்ண கூட சொல்ல மாட்டேன். கருத்தாய், அதாவது தேவன் இதை பார்க்கிறார், நம்முடைய எண்ணங்களை பார்க்கிறார், உணர்வுகளை பார்க்கிறார். நீ நிறைய பேர் ஜெபிப்பாங்க, ஆனா அது மாதிரி செயல்பட மாட்டாங்க. திரும்ப சொல்லுகிறது, they pray but they don't act. அதாவது ஆண்டவரே வருஷத்துப்படி ஆகாக்காரன்னு சொல்லிடுவாங்க கல்யாணத்துல கூட, ஆனா அவங்க விருப்பம் தான் பண்ணுவாங்க. நோட்ஸ்ல போடுவாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தரால வரல, அது பணத்தால் வந்துச்சு. அதாவது ரட்சிக்கப்பட்ட வீட்டுல 10 சவரன், ரட்சிக்கப்பட்ட பொண்ணு வீட்டுல 25 சவரன். எங்க போவீங்க? ரட்சிக்கப்பட்ட வீட்டுல ஸ்கூட்டர் வாங்கி தரான், ரட்சிக்கப்பட்ட வீட்டுல கார் வாங்கி தரான். எந்த சித்தம் இப்போ? ரட்சிக்கப்பட்ட வீட்டுல டூர் வாங்கி தருவாங்க, அது கூட இப்ப இல்ல, கொஞ்ச நாள் பொறுத்தான். ஆனா ஜெபம் பண்ற பொண்ணு, ஜெபம் பண்ணாத பொண்ணு வீட்டுல கார் வாங்கி தருவாங்க, எலிக்கார் கூட வாங்கி தருவாங்க. அவனுக்கு அதான் பெருசா தெரியுது. அப்புறம் பிரச்சனை 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 வேண்டாம். ஜெபியுங்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார். ஜெபியுங்கள், மகிமை வெளிப்படும். ஜெபியுங்கள், கலக்கத்து நேரத்திலும் உங்களை கழிப்பாய் மாற்றுவார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறே ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, கலங்கிடும் நேரங்களில் கை தூக்கி விடுபவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே, உறவுகள் பிரிந்தாலும் எங்களோடு கூட இருக்கிறவரே, எல்லா நேரங்களும் நோக்கி பார்க்கிறேன். கலக்கத்தின் நேரங்கள், கண்ணீரின் நேரங்கள், குழப்பத்தின் நேரங்கள், யுட்சமனை நேரங்கள், அப்ப கூட நோக்கி பார்க்க, ஆத்துமா கலக்கும் போதும் நோக்கி பார்க்க அனுபவத்தை எனக்கு தார், எங்களுக்கு தார். ஜெபித்தீர் என்று அடிக்கடி வேதம் சொல்லுகிறது. அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. எஸ் லார்ட், உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் மூடப்பட்டிருக்கிறதோ, இதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பீராக.
மூடப்பட்ட கதவுகளை திறப்பீராக, அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை திறப்பீராக, அடைக்கப்பட்ட திருமண வாழ்க்கை திறப்பீராக, அடைக்கப்பட்ட பொருளாதாரத்தை திறப்பீராக. எல்லா சத்துருடைய கோட்டை இடிக்கப்படுவதாக. தேவராஜ்யம், தேவ நாமம், தேவ சுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படுவதாக. உமக்கே கனம், உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசையா இருக்குமையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கு அனுப்பி இதை தாங்குங்கள். God bless. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.